தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறைவார்த்தைகள் 5-11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்து விட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் பொழுது திகிலுறாதீர்கள். எனவே முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசு மேலும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளையும் நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதத்துடைய 25ஆம் நாளாக இன்று தாயாம் திருவையானது அலெக்சாந்திரா நகர் புனித கேத்ரீன் என்ற புனிதரை கன்னி மறைசாட்சியாக தன் வாழ்நாளிலே வாழ்ந்து அந்த அலெக்சாந்திரியா அந்த பகுதியிலே மிகுந்த நட்புணர்வோடும் தன் வாழ்நாள் முழுமையாய் இறை விருப்பத்துக்கு பணிந்தவளாக கன்னியாக தன் வாழ்நாள் முழுமையாய் திருமணம் முடிக்க மாட்டேன், என்னுடைய இந்த கன்னித்தன்மை ஆண்டவருக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு தூயவளாக மாசற்றவளாக தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை அன்பு செய்வதிலேயே புனித கேத்ரீன் வாழ்ந்திருக்கின்றாள். இவருடைய வாழ்விலே ஒரு மறைசாட்சியாக தன் உயிரை அர்ப்பணிக்கின்றார். இவருடைய வாழ்விலே பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் இயேசுடைய அன்புக்காக அவர் தாங்கினார். அனைத்தையும் இயேசுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தார். இன்றைய செவ்வாய்க்கிழமை கோடியற்புதர் தூய அந்தோனியாருக்கு நவநாள் சொல்லுகின்றோம். கோடியற்புதர் தூய அந்தோனியாரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த மாதத்துடைய இந்த கடைசி இந்த செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவரிடத்திலே அருமையான ஒரு இறை சிந்தனையை ஆண்டவரிடம் நம்ம ஒவ்வொருவருக்கும் கூறுகின்றார். வாழ்வினுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும்? அதான் இன்றைய வாசல் அனைத்திலுமே ஆண்டவர் இறுதி கால ஒரு எச்சரிக்கையை பற்றி நாம் ஒவ்வொருவருமே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். தூய இன்னாசியார் கூறுவது போல, இறைவா, என் சிந்தனை, என் சொல், செயல் அனைத்தையுமே நீர் எடுத்துக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், உம் அன்பையும் அருளையும் மட்டுமே எனக்கு தந்திரலும் என்று கேட்டது போல ஆண்டவரிடத்திலே நாம் திகழற வேண்டாம், அச்சம் கலங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றார். நாம் வாழ்விலே இறை நம்பிக்கையோடு பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதைத்தான் இன்றைய நாளிலே பார்க்கிறோம். எருசலேம் கோயிலுடைய அந்த அழிவை இயேசு முன்னறிவிக்கின்றார். ஒரு காலம் வரும், அப்பொழுது தரைமட்டமாக்கப்படும் என்று சொல்லுகிறார். அவருடைய உள்ளங்களிலே பதைவதைக்கின்றார்கள். எருசலேம் ஆலயம் என்று சொன்னால் அந்த இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தேவாலயம். ஆனால் இயேசு சொல்லுகின்ற ஒரு காலம் ஒரு அழிக்கப்படும் என்று ஆனால் இயேசு கூறுவது நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்தில் உடலாகிய ஆலயத்தை பற்றியே சொன்னார் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு இந்த நம்முடைய உடலானது ஆலயம், பரிசுத்த ஆலயம் என்று சொல்லுகின்றார். ஆனால் எருசலேம் ஆலயம் கட்ட 46 ஆண்டுகள் ஆகிட்டு எப்படி இதை கட்டி உருவாக்க முடியும் என்று கேட்பது, இயேசு 3 நாளில் நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். காரணம், நம்முடைய உடல் என்ற அந்த ஆலயமானது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். தானியேல் கனவு காண்பவனாக இருக்கின்றான். அந்த கனவை விளக்கி சொல்லுகின்றான். கடவுள் எப்படிப்பட்டவர்? அந்த அரசனுக்கு விளக்கி சொல்லுகின்றார். கடவுள் வல்லமையானவர், கடவுள் ஆற்றல் உள்ளவர், கடவுள் இரக்கமுள்ளவர், கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கின்றார். அரசே, இதுவே நீர் கண்ட கனவு, அதன் உட்பொருளையும் இப்பொழுது உமக்கு கூறுகிறேன். விண்ணக கடவுள் உமக்கு அரசிறுமை, ஆற்றல், வலிமை, மாட்சி அனைத்தையும் உனக்கு கொடுத்திருக்கின்றார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல் விலங்குகளையும் வானத்து பறவைகளையுமே உன்னுடைய பொறுப்பிலே அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்திருக்கின்றார். ஆகவே உன்னுடைய இந்த வாழ்வு கடவுள் கொடுத்த ஒரு வாழ்வு என்பதை அவனுக்கு அறிவுறுத்துகின்றார். பாருங்கள், இன்றைக்கு நாம் அப்துல் கலாம் சொல்லுவார், கனவு காணுங்கள் என்று சொல்லுவார். காரணம், இன்றைக்கு ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்விலே இறை விருப்பத்தை, இறை ஞானத்தை நாம் தேடுவதற்கு ஆண்டவர் இந்த செவ்வாய்க்கிழமையிலே நம்மை அன்போடு அழைக்கின்றார். இன்றைக்கு நாம் எதை நோக்கி இன்றைக்கு பயணிக்கின்றோம்? நம்முடைய உடலை நாம் ஆன்மா போன்ற இந்த நற்பண்புகளால் எப்பொழுதுமே கட்டி எழுப்பப்பட நம்முடைய உடலாகிய இந்த ஆலயத்தை நாம் எல்லாம் கடந்து தூய பண்புகளால் நாம் நிலை வாழ்வை நாம் பெற வேண்டும். அதுதான் நம்முடைய இறை ஞானம் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆக இயேசுவை நம்புவோம். இறுதி காலத்தில் வரக்கூடிய அடையாளங்கள், பஞ்சம், கொள்ளை நோய், பாதிப்புகள், வானிலை அடையாளங்கள், பல்வேறு விதமான
துன்பங்கள், துயரங்கள், இயற்கை ரீதியாக எங்கு பார்த்தாலும் மழை, வெள்ளம், பாதிப்பு அனைத்திலுமாய் கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே காலத்துக்கு ஏற்றபடி, அறிகுறிகளுக்கு ஏற்றபடி செயல்பட நம்ம அழைக்கின்றார், வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு காலத்தின் அறிகுறிகளை பார்க்கிறோம். இறை நம்பிக்கை நம் ஒவ்வொருவரும் கடவுளை மையப்படுத்தி அந்த வாழ்விலே புனித கத்ரீன் ஒரு மறை சாட்சியாக தன் உயிரை கொடுத்தது போல இன்றைக்கு நாமும் ஆண்டவரிடத்திலே கோடியற்ப தூய் அந்தோணியார் 36 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இறை நற்செய்தி அறிவித்து இயேசுவே என் மகிமை, இயேசுவே என் ஆண்டவர் என்று அவர் கோடி அற்புதராக இன்னும் பல புதுமைகளை இன்றும் அவர் ஆற்றிக்கொண்டே இருக்கின்றார். அதை கோடி அற்புத அந்தோணியாரிடத்தில் இருக்க அந்த எழுச்சி, அந்த வாஞ்சை நம் ஒவ்வொருவருக்கும் இறை நம்பிக்கையில் நாம் இன்னும் ஆளப்பட இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கொடுக்கிறோம். கோடி அற்புத தூய் அந்தோணியாருடைய இந்த நவநாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஜெப வேண்டுதல்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையே நோக்கி நாங்கள் பயணிக்க அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். இதோ இறுதி காலத்தை பற்றி உம்முடைய குரல் வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே பிரவதித்தாலும் இன்றைக்கு இருக்கின்ற பல்வேறுவிதமான அழிவுகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாம் உண்மை நோக்கி பயணிக்க நிலையான இவற்றை நாங்கள் பற்றி கொள்ள இயேசுவே நீரே எங்கள் சொத்து, இயேசுவே நீரே எங்கள் கோட்டை என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக, உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் என்றும் இறை வார்த்தையில் நாங்கள் கட்டுண்டவர்களாக இறை நம்பிக்கையோடு பயணிக்க எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்து உமக்கே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் என்றும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ உங்களுடைய கிருபை இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தை அந்த செவ்வாய்க்கிழமையிலே கோடியற்ப அந்த விண்ணப்பத்தை, வேண்டுதலை, எதிர்பார்ப்புகளை இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய நல்ல காரியங்களை நிறைவாய் ஆஸ்வதித்து வழிநடத்தும்படி, காக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.